நியூஸ் 7 தமிழின் என் தமிழ்நாடு செய்தி தொகுப்பினை வழங்குவதற்காக ஸ்ரீவித்யா கந்தசாமி. ஜல்லிக்கட்டு போட்டியை தடையின்றி நடத்தும் வகையில் தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்துள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டிக்கான தடையை நீக்கக் கோரி தமிழகமெங்கும் வெடித்த மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் எழுச்சியின் எதிரொலியாக ஜல்லிக்கட்டு போட்டிக்கான தடையை உடனடியாக நீக்கும் வகையில் தமிழக அரசு அவசர சட்டம் இயற்றியது. அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு மசோதா கடந்த திங்கட்கிழமை தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. பின்னர் இந்த சட்டம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. மத்திய அரசின் பரிந்துரையை அடுத்து குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஜல்லிக்கட்டு சட்டத்திற்கு இன்று ஒப்புதல் அளித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகம் மூலம் அனுப்பப்படும் இந்த மசோதாவில் தமிழக ஆளுநர் கையெழுத்திட்டதும் அரசிதழில் ஜல்லிக்கட்டு சட்டம் தொடர்பான அறிவிப்பை வெளியாக உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் வரும் 10ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெறும் என ஜல்லிக்கட்டு விழாக்குழு அறிவித்துள்ளது. இதேபோல் அவனியாபுரத்தில் வரும் 5ஆம் தேதியும் பாலமேட்டில் வரும் 9ஆம் தேதியும் ஜல்லிக்கட்டு நடத்த ஜல்லிக்கட்டு விழாக்குழு முடிவு செய்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை ஜல்லிக்கட்டு விழாக்குழுவினர் சந்தித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜல்லிக்கட்டு விழாக்குழுவினர் ஜல்லிக்கட்டு நடத்த ஏதுவாக சட்டம் இயற்றிய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா ஆகியோருக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினர். ஜல்லிக்கட்டு விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அவசர சட்டம் பிறப்பித்து அதை நிரந்தர சட்டமாக ஆக்கி எங்கள் பெற்ற தன்மைக்கு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் சின்னம் கழகத்தின் பொதுச்செயலாளர் சின்னம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாணவர்கள் இந்த ஜல்லிக்கட்டுக்காக உலகம் முழுவதும் போராடிய மாணவர், இளைஞர்கள், மகளிர்கள், தாய் குளங்கள் மற்றும் அனைத்து பொதுமக்களுக்கும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாக்குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகே நடத்தப்படும் என்று சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தனி அதிகாரிகளின் பதவிக்காலத்தை நீட்டிப்பதற்காக கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கான சட்ட முன்வடிவை உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி அறிமுகம் செய்தார். அந்த சட்ட முன்வடிவில் மார்ச் 2ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் வரை 10 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கு இறுதித் தேர்வுகள் நடைபெற உள்ளதால் ஏப்ரல் மாதத்திற்குள் உள்ளாட்சி தேர்தல் நடத்த முடியாது என்று தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் வாக்குப்பதிவு அலுவலர்கள் தேர்வு பணியில் ஈடுபட உள்ளதுடன் பள்ளி கட்டிடங்கள் வாக்குச்சாவடியாக பயன்படுத்த முடியாது என்பதாலும் ஏப்ரலுக்கு பின்னரே தேர்தல் நடத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தனி அதிகாரிகளின் பதவிக்காலம் வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்ட முன்வடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது காவல்துறை தடியடியில் காயமடைந்தவர்களுக்கு நிபந்தனையின்றி உயர்தர சிகிச்சை வழங்க அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வன்முறையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட தமிழ்மணி, கார்த்திக், கண்ணையா, ஜோசப், ஜாகிர் ஹுசேன் உள்ளிட்டோர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் காவல்துறை தடியடியில் தங்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே மருத்துவ சிகிச்சை அளிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. மேலும் 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், தாக்குதல் நடத்திய காவலர்களை இடைநீக்கம் செய்ய வேண்டும், தடியடி சம்பவம் தொடர்பாக நீதி விசாரணை நடத்த வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி R. மகாதேவன், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போலீஸ் தடியடி சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அரசு மருத்துவமனையில் சேர்த்து எவ்வித நிபந்தனையுமின்றி உரிய சிகிச்சை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தடியடியின்றி சாதுரியமாக கையாண்டதாக கூறி திருச்சி காவல்துறை துணை ஆணையர் மயில் வாகனனை நேரில் அழைத்து நீதிபதி R. மகாதேவன் பாராட்டு தெரிவித்தார்.
ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது போலீசார் தடியடி நடத்தியது தொடர்பாக உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபி பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வழக்கறிஞர் கனகவேல் தாக்கல் செய்த மனுவில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது போலீசார் தடியடி நடத்தியதில் பலர் காயமடைந்ததாகவும் சம்பந்தமில்லாமல் பலரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். தாக்குதலில் காயமடைந்தவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை எனவும் இது தொடர்பாக நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் அவர் வலியுறுத்தியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் செல்வம், கலையரசன் அடங்கிய அமர்வு இது தொடர்பாக உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபி பதிலளிக்க உத்தரவிட்டு வரும் 15ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். ஜல்லிக்கட்டிற்கான தடை நீங்கியதை அடுத்து பல்வேறு கிராமங்களில் மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகிரியில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மஞ்சுவிரட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் திருப்பத்தூர், வாணியம்பாடி, வேலூர், தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 250க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. 1000க்கும் மேற்பட்ட மக்கள் மஞ்சுவிரட்டு போட்டியை உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். இதேபோல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கொத்தமங்கலத்தில் மஞ்சுவிரட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதற்காக புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 80க்கும் மேற்பட்ட காளைகள் கொண்டுவரப்பட்டன. மஞ்சுவிரட்டு போட்டியில் பங்கேற்ற ஏராளமான மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டு காளைகளை அடக்கினர். மஞ்சுவிரட்டை 1000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். தமிழக அரசின் ஜல்லிக்கட்டு சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல். அரசிதழில் இன்றே வெளியிடப்படும் வேலூர் மாவட்டத்தில் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பை தடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வேலூர் சந்தைப்பேட்டையை சேர்ந்த நாகம்மாள், விஜயா ஆகியோர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தனர். கேரளாவிற்கு சுற்றுலா சென்றுவிட்டு திரும்பியதால் அவர்களுக்கு பன்றிக் காய்ச்சல் தொற்று ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த கிருஷ்ணவேணி என்பவருக்கும் பன்றிக் காய்ச்சல் அறிகுறி உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்ததால் அவரும் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் மருத்துவ குழுவினர் அங்கு முகாமிட்டு பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். குடியாத்தம் பகுதியில் நகராட்சி பணியாளர்கள் துப்புரவு பணிகளை மேற்கொள்வதுடன் வீடு வீடாக சென்று கிருமி நாசினி மருந்துகளை கொடுத்து வீடுகளை தூய்மைப்படுத்துமாறு அறிவுறுத்தி வருகின்றனர். இத்துடன் என் தமிழ்நாடு செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. பல்வேறு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.